அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் கிளம்பணும். ஆக்சுவலாக 40 பேருக்கு நாங்கள் வந்துட்டு ஃபுட்டு அரிசி பருப்பு எல்லாம் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம். என்ன சொல்கிறதுனே தெரில, அது எங்கள் டைமாக என்னன்னு தெரில. நான் அம்மா பாப்பா அப்புறம் எல்லாரும் ஒரு 5-6 பேர் காருக்குள்ளே இருப்போம். ஒரு லாரி வந்துட்டு ஸோ இந்த லாரி வந்துட்டு அப்படியே வந்துட்டு எங்கள் காரை வந்து ஃபுல்லாகவே சைடில் வந்து இடிச்சிருச்சு. ஸோ ஃபுல்லாக அந்த டிரைவர் சீட்லேருந்து அப்படியே இந்த சைட்லேருந்து அந்த எண்டு வரைக்குமே ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு அப்படியே நசுங்கிருச்சு. என்ன சொல்கிறது, எங்களோட நல்ல நேரம் தான் சொல்லலாம். எங்கள் எல்லாருக்குமே வந்து உள்ளே எதுவும் ஆகலை, அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் வந்து சேஃபாக தான் இருக்கோம். எங்கள் பாப்பா எல்லாருமே எங்களுக்கு அதான் ரொம்ப பயம். ஆக்சுவலாக 2 காருக்கு இந்த பக்கம் பெரிய லாரி, இந்த பக்கமும் ஒரு லாரி இருந்துச்சு. 2த்துக்கும் கண்ணாடி இடிச்சுட்டு அப்படியே இன்னும் ஏற்றிட்டாங்க. அப்படி எப்படி சொல்கிறதே தெரில. அப்படியே சைடில் அப்படியே ஃபுல்லாக கார் ஃபுல்லாக அப்படியே பயங்கர ஓட்டை. ஒரு செகண்ட் அப்படியே பயத்தில் என்ன செய்யறதே தெரியல, அப்படியே நின்றுட்டோம். அதுக்கப்புறம் வேற என்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் வந்து சேஃபாக இருக்கோம். இன்னைக்கு தான் நாங்கள் வந்துட்டு அந்த 40 பேருக்கு ஜாயிதும் அப்போன்னா பயங்கரமா உழைக்கிறாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே கார்ல தான் உள்ள பின்னாடி வந்து எல்லாத்தையும் ஏத்திட்டு கிளம்பணும். நோம்பு இருக்கும், எல்லாரும் நோம்பு வச்சுக்கிட்டு எல்லாருமே போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எங்களுக்கு நடந்துருச்சு. எல்லாரும் கண்டிப்பா துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாருமே சேஃபா இருக்கோம். அதுக்கே வந்து நாங்க இவ்வளோ பெரிய விஷயத்துல இருந்து நாங்க எல்லாருமே தப்பிச்சது வந்து ரொம்ப சேஃப், எப்படி சொல்றது, அல்ஹம்துலில்லாஹ்னு நினைக்கிறேன். அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாரும் கண்டிப்பா எங்களுக்கு துவா செய்யுங்க.